காத்தடிக்குது மரம் இருக்கிறதுனால. அந்த ஆனா வில்லேஜ் வெயில் மாதிரி ஆரம்பிச்ச போது எல்லாருமே சிக்கானீங்க. அதுதான் எனக்கு சிரிப்பு. நிறைய பேர் ஒண்ணு பார்த்தேன் தான் இல்ல, மாட்டு. ஒண்ணு ஏறுனா பெருசா ஏறிடுது, இறங்குனா ஆமா. அப்படியே இறங்கிடுது ஃபுல்லா. ஆனா இந்த கொரோனால அந்த வெயிலுக்கு சர்வைவ் ஆகுது. ஏன்னா பார்த்து இப்ப ரீசெண்டா ஏதோ 2, 3 பேருக்கு கொரோனா வந்துருச்சு மறுபடியும் போட்டுட்டு இருந்தாங்க. அதான் சொன்னாங்க. அது என்னன்னு தெரியல. இல்ல கொரோனா இதுக்கப்புறம் மலேரியா மாதிரி வரும் போவோம் அந்த மாதிரி தான். ஆமா உண்மைதான். இதுதான் இது. ஆமா ஆமா. இதுக்கப்புறம் இல்ல அதான் வந்தா இருண்டு போ அப்படின்றானுங்க. அதான் உண்மையிலே அவ்வளவுதான். இது பரவாயில்ல. அன்னைக்கே தான் இந்த இந்த ரேவந்த் நையா அவனே சொல்லியிருந்தான், ஒன்னால்டா எங்க வீட்டுல 2 பேருக்கு கொரோனா, அதான் லாக்டவுன்லயே 2 பேருக்கு கொரோனா வந்துச்சான்றான். ஏன்னா ஏதோ ஃபீவர் வந்த மாதிரி ப்ரோ சொல்றியாடான்னு. என்ன 1 மந்த் குவாரண்டைன் பண்ணி வச்சுட்டாங்க வீட்டுள்ளேயே எங்க ஃபேமிலியவே. ஆனா கடைசியில கொரோனாலன்ட்டாங்க. எங்கதான் என் வெறுப்பாயிடுச்சு. எவன் ஆனா ஃப்ரெண்டோடைய பாட்டிக்கு வந்துச்சுங்க. 50 வீட்டுலாம் வரல. கொரோனா ஒருத்தர் எங்க அப்ப வந்து பெட்டி கடை வச்சிருந்தோமா. கொரோனா வந்துச்சுன்னு ஒருத்தர் பிஸ்கட் வாங்க வந்தாரு எங்க கடையில. அவங்களோட ஒய்ஃப் வந்து நர்ஸா இருக்காங்க. அவரு வந்து கடைசியில அவங்களுக்கு இல்ல எங்களுக்கு இல்ல 30 நாள் கழிச்சு. ஆனா அந்த 30 நாள் ரொம்ப கஷ்டப்பட்ட பிறகு எங்க ஆயா மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான். அவங்கதான் பக்கத்துல ஒரு சென்னல் இருக்கு, அதுல ஏற்றி எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அரிசி முத கொண்டு எல்லா பகுதியுமே. எவனும் வந்து ஒரு இது கூட வந்து பாக்கல. அதேதான், அதெல்லாம் கொடுமையா. அந்த 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 கொரோனா ஆமா. டைம்ல எல்லாம் என்னென்ன கொடுமை நல்ல வேலை பண்ணாங்க. அப்பதான் வந்து எங்க அப்பா புது டிவி வாங்கினாரு, எல்இடி ஒரு டிவி ஒண்ணு. அதனால அந்த டிவி வச்சுட்டு அந்த இதுவே ஓட்டிட்டோம். இந்த கொரோனா ஓட்டினதே டிவி, எங்க அண்ணன் போனு, அவ்வளவுதான். போனு அப்பதான் வாங்கினாரு எங்க அப்பா புதுசா. அதுல ஓடிடுச்சு அப்படி இந்த கொரோனா மட்டும். ஆனா ஒரு இது ப்ரோ, கொரோனா டைம் வந்து எப்படி சொல்றது, அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத நினைவுகள், அவ்வளவுதான். சம டைம் வந்து வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சு வச்சு, அது வந்து அதுவும் எவனுக்கா தெருல ஒருத்தனுக்கு உடம்பு முடியலன்னா போதும், எவனா ஒருத்தன் ஆமா போன் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்க அவங்க வீட்டுல இது இருக்குங்க, வெளியே சொல்லாம இருக்காங்கன்னு. இது ஒண்ணு. நான் அப்ப வந்து எனக்கு ஸ்கூல் வந்து ஸ்டடி வச்சிருந்தாங்களா, கால் ட்ரெஸ் போட்டு போவோமா. அப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க, இது குவாரண்டைன் பண்ணிட்டாங்களா. அப்போ வந்து எங்க அப்பா பேசுறாரு, இது மாதிரி ஸ்டடி போனுங்க பையன் அப்படின்னு பேசி, அப்புறம் ஸ்கூல்ல போய் யாரை கேட்டு ஸ்டடி வைக்கிறீங்கன்னு எல்லாத்தையுமே வீட்டுக்கு எழுதி போட்டாங்க. இது வரைக்கும் இல்ல யாருக்குமே தெரியாது இது என்னாலதான் ஆச்சுது. இதெல்லாம் பரவாயில்ல. டெம்பரேச்சர் செக் பண்ணணும்னு ஒண்ணு வரும் தெரியுமா, அதான் இருக்குதுல. அப்போ ஒரு பயந்து போனாங்க. அதான் எங்க ப்ரோ எனக்கு கொரோனா டெஸ்ட் தான் எப்படிமா, கொரோனா டெஸ்ட் பண்ணுவாங்களா, பண்ணிருக்கீங்களா என்னன்னு தெரியல. ஐயோ எத்தனை தடிமா பண்ணாங்க, வெறுத்து போயிட்டேன் ப்ரோ. எத்தனை குச்சிமா மூக்குக்குள்ள வாய்க்குள்ள. இல்ல இது வரைக்கும் அந்த டெஸ்ட் நான் பண்ணதில்ல. நான் வெளியே ஊருக்கும் போனதில்ல. அந்த அப்போ நான் சென்னையில் தான் ஃபுல்லா இருந்தேன். காலேஜ்லயே வந்துட்டு கொரோனா டெஸ்ட் பண்ணியான்னு கேட்டானுங்க. நான் அப்புறம் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் சேர்த்து உடனே மறந்துட்டானுங்க. சத்தியமா நான் இல்ல கொரோனா டெஸ்ட் பண்ணல, கொரோனா இன்ஜெக்ஷனும் போட்டதில்ல. நானும் வேக்சினேஷன் 3 வேக்சின் ஒரு வேக்சின் கூட எடுத்ததில்ல நான். நான் வந்து ஒரு வேக்சின் போட்டா அப்புறம் மீதி 2 ஆனா வேக்சின் வந்து ஐபிஎல் போறேன். இல்ல 2-3 டைம் யோசிப்பேன், என்ன வேக்சின் போடல ஏதாவது தப்பான யோசிச்சு பார்த்தா வேக்சின் போட்டவன் தான் செத்தானுங்க. ஆஹா ஆமா அதான் இல்ல கடைசியில இல்ல உயிரோட இருக்கிறதுக்கு வேக்சின் போடனதான் உசுர் அடிக்கிறதுக்கு போட்டிருந்தானுங்க. சூப்பர். ஆமா எங்க அப்பா தான் வேக்சினேஷன் போடல. இல்ல நல்ல விஷயம் தான். ஆனா இல்ல நான் சில டைம் யோசிப்பேன், இல்ல நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா. இல்ல அப்புறம் தான் தெரிஞ்சது நான் நல்ல விஷயம்டா, பாடியை காப்பாத்திருக்கோம். அதான் வேக்சின் சொல்லி இப்ப பாரு, போடாதவனும் போட்டவனுக்கு என்ன வித்தியாசம், ஒண்ணும் இல்ல. ஆமா. ஆனா இல்ல இவனுக்கு தெரியல எதுக்கு அதை போடுன்னு நானுங்கன்னு எனக்கு புரியல. அது போடலாம் போயிடுவீங்க. இந்த பார்மா லாபி எல்லாம் பெரிய லாபியா சும்மா. இல்ல இது உண்மையிலே இல்ல, இது ஸ்கேமா இல்ல ஹெல்த்துக்கா ஒன்னும் புரியல. அது சத்தியமா அந்த கொரோனா டைம்ல இருந்து அதுதான் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் வந்துகிட்டே தான் இருக்கான். கரெக்டா சொல்லுங்க. அந்த 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது, ஆனா பில்கேட்ஸ் சொல்லிட்டே இருந்தாரு. நம்ம அன்னைக்கு அவர் சொல்லும் போது யாரும் பெருசா எடுத்துக்கல. இப்ப ரீகால் பண்ணும்போது பில்கேட்ஸ் வந்து என்னென்னலாம் ப்ரெடிக்ட் பண்ணாரு, என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி போட்டிருந்தான். அதுல அதான் அவர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி பேண்டமிக் நம்ம உலகத்தை தாக்குதுன்னா நம்ம யாருமே ப்ரிப்பேர்டா இல்லை, நம்மளால கண்டிப்பா இதை தாக்கு பிடிக்க முடியாது, நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும்னு சொல்லி சொன்னாரு. வந்துச்சு கொரோனா, வந்து பாதி பேர்த்து அழிச்சிட்டு போயிருச்சு மொத்தத்துல. அதான் உண்மைதான். நிறைய பேர் அதுல இறந்துட்டாங்க.
நியூஸ தொறக்கும் போதெல்லாம் அதுதான் வந்துகிட்டே இருக்கும். ஏன்டா நியூஸ் பாக்குறோம்னு ஆயிடும். அதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். யார் யார் ஃபிட்டா இருக்கோ சர்வைவ் ஆன. கொஞ்சம் நொஞ்சு ஆமா. கொஞ்சம் சுமாராக ஒன்னும் ஃபுல்லா அடிச்சுட்டு போயிருச்சு அது. இல்ல இதுதான் இம்யூனிட்டி தான். இதுல நடுவுல வேற ஒண்ணு கிளப்பி விட்டான். நடுவுல ஒண்ணு கிளப்பி விட்டான் ஞாபகம். சரக்கு அடிச்சா கொரோனா போயிடுன்ட்டானுங்க தெரியுமா? ஆமா குடியாரனுங்க ஒரே சந்தோஷம் குடியாரனுங்களுக்கு. அதான் ஆமா ஐயோ பைத்தியக்காரனுங்க. ஆனா எங்க இல்ல க்ளோஸ் சர்க்கிள் ஒருத்தனுக்கு கொரோனா வந்துருச்சு. எனக்கு ஒரு மாதிரி பயமா இருந்தது. டேய் பாத்துறா இதான் போய் ஏதாவது செத்துற போறான்ற மாதிரிதான் இருந்தது. பார்த்தா இதான் சரியாயிட்டான் தான். ஆனா அவன் சரியானது கூட தப்பு இல்லை. சரியாயிட்டு தான் அப்படி ஒண்ணு நடக்காத மாதிரியே இருந்தான் தெரியுமா? அதான் உணல்டா அவன் எப்படி அதான் ஏதோ கோல்டு வந்த மாதிரி பண்ணான். அதான் உணல்டா சும்மா வந்துச்சு, அதான் ஹாஸ்பிட்டல் போனேன், சரி பண்ணிட்டாங்க, அதான் அடுத்த அதான் யாரும் பெருசா மதிக்கல கொரோனாவை. நம்ம ஊர்ல தான் அதெல்லாம். இந்த எனக்கு தெரிஞ்சு அந்த கொரோனா சமயத்துல வரையில இந்த மாஸ்க மாட்டிட்டு சுத்துவாங்க பாக்கணும். ஆமா இல்ல bro. இல்ல இதுல இது வந்து இல்ல இதுல அப்ப வண்டியில தான் போவோம் காலேஜ்ல எல்லாம். டிராபிக் போலீஸ்கார மாட்டிக்காரான், மாஸ்க் எதுக்கு போடல சார், ஹெல்மெட் போட்டுருக்கு சார், இருந்தாலும் போடுறான்றான். எனக்கு அது சரி, அது செம்ம காண்ட அந்த டைம்ல. ஆனா போட்டுதான் உண்மையில அந்த டைம்ல. அதான் மாஸ்க் போடாம வெளில வந்தாலே வீட்டை விட்டு வர விட மாட்டாங்க. அது இல்லாம இந்த வடக்கெல்லாம் கோகரனா சொல்லி தட்டை எடுத்துட்டு வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க. விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு யாரா நீங்க அதெல்லாம் ஏதோ ஆடு மாடை விரட்டுற மாதிரி கோகர். ஆனா நிறைய பேர் உட்கார்ந்து தட்டிக்கிட்டு இருந்தோம் ஐயா. என்ன எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஏகப்பட்ட பேரு நான் என்னங்கடா லூஸ் மாதிரி தட்டுறேன்னாங்க. எங்க வீட்டுல இருந்தே போனாங்க. கொரோனாங்கிறது ஒரு வைரஸ், அதுக்கு ஏதோ ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சா சரிங்க. அந்த சிப்பு இந்த 2000 ரூபாய் நோட்டுக்குள்ள சிப்பு இருக்க கதை தான். அடிச்சோம்னா அந்த வைப்ரேஷன் வந்து உடம்புக்கு நல்லது. ஆனா 2000 நோட்டுல சிப்புக்குதுன்னு எத்தனை 2000 நோட்டு அழிச்சானு தெரியுமா தற்கூறிங்க? அது ஒரு பைத்தியக்காரனுங்க. இந்த புது பணக்காரனுங்க இருப்பானுங்களா, அவனுக்கு இந்த பணம் வேலை இது எனக்கு கேட்டா. ஆனா நிறைய பேர் நம்பினாங்க. அத நோட்டை திருப்பி பார்த்தானே, நானும் நம்புறேன். ஆனா இல்ல சத்தியமா இது எங்க வீட்டுல டார்ச் எல்லாம் பார்த்தாங்கன்னா பாத்தீங்க சத்தியமா உண்மை இல்ல. ஏன்னா வந்துட்டு நியூஸ்லயே போட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதான் இந்த மாதிரி 2000 நோட்ல ஒரு சிப் இருக்குது, அது மிஷினை தான் இது ஜெராக்ஸ் எடுக்க முடியாதுன்ற மாதிரி பண்ணியிருந்தானுங்க. என்ன சரி என்ன உண்மையில எரியுதா அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தானுங்க. தான் ஓகே, எவனோ எங்கேயோ கரெக்ட் போட்டுருக்கான். அது எவ்வளவு ஒரு நியூஸ் ஆயிடுச்சு. அதான் சொல்றேன், இந்த பிஜேபி வேற லெவல். அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. அப்புறம் தான் வருது மூட நம்பிக்கை இல்ல, முட்டாள்தனம் வாங்கி வச்சிருக்கான் நம்மள எல்லாம். இல்ல வடக்குல அந்த கோமியத்தெல்லாம் குடிச்சோம். கோமியத்தை குடிங்க கொரோனா பேர். நம்மளோட அதை குடிச்சாதான் இன்னும் அதிகமா வைரஸ் எல்லாமே அட்டாக் ஆகும். அதுல அவ்வளவு பாக்டீரியா இருக்கு. அதாங்க நமக்கு வந்து பரவாயில்ல. வடக்கெல்லாம் இது கொரோனா வச்சு சரியான இதெல்லாம் பண்ணாங்க. நம்ம அவங்கதான் நிறைய பேர் செத்தது. நார்த்ல தான் கொள்ள பேர் செத்தாங்க. அதெல்லாம் கணக்கே இல்லாம. அவங்களுக்கு அந்த அவேர்னஸே இல்ல ப்ரோ. அவ்வளவா நம்ம இருந்த அளவுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் இல்ல. அதே மாதிரி ஒரு இது எங்கள்கிட்ட கிடையாது. எல்லாம் யாருக்குமே கொரோனா வரல. எனக்கு கொரோனா வரல. ஆனா குவாரண்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க 1 month கிட்ட வீட்டுல. எங்க ஃபேமிலியே லாக்டவுன் பண்ணிட்டாங்க. இல்ல நான் ஆக்சுவலா ஜிஹெச்ல வந்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி குவாரண்டைன் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கொரோனாவும் வந்துச்சு ஃபேமிலியோட எல்லாருக்கும். கொரோனா தான் வரல, ஆனா குவாரண்டைன் மட்டும் இருந்தோம். அதுவும் இல்ல எனக்கு செகண்ட் வேவ் தானே, செகண்ட் வேவ் தேர்ட் வேவ் தான் தெரியல. அது வந்து ஒமிக்ரான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த வெர்ஷன். நாங்க எப்படி குவாரண்டைன்ல வந்து வெளில வந்தோம்னாக்க வீட்டுல பாம்பு வந்துருச்சு. அப்ப ஓட்டு வீட்டுல வந்து இது போட்டிருந்தோம். மேல வந்து பிளேவுட் போட்டிருந்தோம் ஹீட் இறங்காம இருக்க. அது உள்ள வந்து இந்தாண்ட 2 ரூமா இருக்கும். இந்த பக்கம் வந்து பிளேவுட் போடாம இருந்தா அதுல இருந்து பாம்பு வந்தோடனே பக்கத்துல செடி மாதிரி இருக்குமா, பாம்புன்னு அப்படியே திறந்துட்டு வெளில ஓடியாந்ததுதான். அதுக்கப்புறம் வந்து நார்மலா அப்படியே இருக்க ஆரம்பிச்சோம். கொரோனா வந்துச்சு அந்த குவாரண்டைன் பண்ணப்ப.
அப்புறம் ஃபயர் இன்ஜின் அவங்கள வந்து கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லா அப்படியோட பிச்சு எடுத்துட்டு பாம்பு ஆனா பிடிச்சத பாம்பே இல்ல, ஓடிடுச்சு பாம்பு வெளில. அப்ப வந்து பக்கத்துல முருங்கை மரம் ஒண்ணு எங்க வீடு ஓட் சைடுல சாஞ்சிட்டு இருந்தது, அதனால அப்படியே வந்துடுச்சு. நல்லா பெரிய பாம்பு மஞ்சள் கலர்ல. இன்னும் சார பாம்பா? சாரதான் நினைக்கிறேன். இப்போ எங்க அம்மா கீழே உட்காந்துருக்கு, மேல பாம்பு இறங்கிருச்சு. எப்படி சொல்றது, இறங்குற மாதிரி இறங்கிச்சு. மேல இப்படி பார்த்தோன்னே சருன்னு ஒரே ஓட்டம். ஊரே அதெல்லாம் கொரோனா செம பண்ணு. போயிட்டு பாம்பு பயந்துரும். ஏன் ப்ரோ குவாரண்டைன்ல வீட்டுக்குள்ள இருக்கும், சடனா பாம்பு வந்துன்னா என்ன பயந்துட்டு வெளியேறதுதான். அப்புறம் என்ன 25 நாளுக்கிட்ட வீட்டுள்ளேயே இருக்கும், எப்படி இருக்கும் ஒரு மாதிரி 4 ரூமே பார்த்துட்டு இருக்கு. இதுல நல்ல வேளை பாம்பு வந்து வெளில தள்ளிட்டுருச்சு. ஆனா செம பண்ணு. ஓடி போயிடுச்சு இந்த டைம் எல்லாம். போ நீ மறுபடியும் இந்த 2020க்கு முன்னாடி வாழ்ந்த லைஃப் எல்லாம் நீ அவ்வளவுதான், கிடைக்கவே கிடைக்காது நம்மளுக்கு இன்னைக்கு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்னமோ வெக்கேஷன் இல்ல போயிட்ட மாதிரி சொல்றீங்க. யோ, அப்புறம் என்ன விக்னேஷ் அது ப்ரோ, ஒரு அது இல்ல ஒரு துன்பம். கார் திருப்பின கோயம்புத்தூர் போறது. யாராவது கோயம்புத்தூர்ல போறீங்க நமக்கு, நம்ம இங்க இதுல இருக்கிறவங்க? இல்ல ஒரு 2-3 பேர் கேக்குதா போறாங்க. அலெக்ஸ்? கேக்குதா? கேக்குது. போலாமா, வரியா? என்னது இருங்கப்பா, ஏதா அங்க இருக்கிறவங்களே பர்மிஷன் இல்ல இதுல. நீங்க இல்லடா, அண்ணன் எட்டத்துல உத்தாச்சு பாத்துட்டு வருவான். இல்ல விக்னேஷ் ப்ரோ எப்படி தருமா, இல்ல வா பாபா சிகரெட் டெஸ்ட் வருவா, இப்பதான் போயிட்டு தம்பி திரும்ப வா பாபா. அதுல கோவி வாய்ஸ் கொடுத்துருவான் மாதிரி. ஆனா யாராவது எனக்கு தெரிஞ்சு விஜயநகர் வரைக்கும் வெளியே வரும்போது அந்த அந்த ஒய் செக்யூரிட்டி பாதுகாப்போட வெளியே வந்ததே நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஒரு தடவை அப்படியா? எத்தனை வாட்டி நீங்க பாத்திருக்கீங்க? இல்ல எத்தனை வாட்டி கூட வந்து நின்னு பாத்துருக்கீங்க? நல்ல வேலை இன்னைக்கு கீர்த்தன் வரல. இல்ல நம்ம நம்ம இந்த டிவில எல்லாம் காட்டுறாங்கல்ல, வெளியே போறாரு வராருன்னு. எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே நமக்கு பெருசா அதுல நமக்கு தென்படலையே. என்னது ப்ரோ? வைஸ் செக்யூரிட்டி எனக்கு வைஸ் செக்யூரிட்டினா எப்படி தெரியுமா நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, விஜயனா போகும்போது முன்னாடி ஒரு 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 கார்ல பின்னாடி ஒரு கார்ல பாதுகாப்புக்கு வருவாங்க. ஒரு நிமிஷம். அதாவது நாங்களே அப்படிதான் எதிர்பார்த்தோம். அங்க எங்க மெட்டல் டிடெக்டர் எல்லாம் வச்சு செக் பண்ணாங்க, எல்லாரையும் அந்த ஹால் எல்லாம் செக் பண்ணாங்க, 2 பைக் எல்லாம் வச்சாங்க. ஆஹா, இன்னைக்கு தலைவன் தரிசனம். அலெக்ஸ் எல்லாம் முழுசா நம்பிட்டான். ஆஹா, நீங்களும் வாழ்க்கை படம் எடுத்துக்கிறா. சட்டசபையில இந்த மருத்துவத்துறை அமைச்சர் இருக்காருல்ல, அவர் பேர் என்ன? சுப்பிரமணியனா? மா சுப்பிரமணியன். அவர் வந்து சொன்னாரு, இந்த HIVயால தமிழ்நாட்டுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். அலெக்ஸ் ஒரு 10 லட்சத்துல வந்துடுறேன். HIV என்ன அது சொல்றாங்க, இந்த பச்சை கிச்சை குத்துறதெல்லாம் கொஞ்சம் யார்கிட்ட குத்துறமா இருந்தா கொஞ்சம் பார்த்து நல்ல இடமா போங்க, எல்லாம் பழைய சிரிஞ்செல்லாம் வச்சு யூஸ் பண்றாங்க போல இருக்கு. அந்த மாதிரி சில இதெல்லாம் தகவல்லாம் வருது. அதனால கொஞ்சம் உஷாரா இருங்க. இந்த ஏதாவது இந்த பச்சை குத்துறமா அந்த மாதிரி ஏதாவது இருந்தா. பச்சை குத்துறது மட்டுமா பரவாயில்ல, வேணா ஒருத்தன் சும்மா ஊசி வச்சு பக்கத்துல குத்தி விட்டா கூட வரவே ஆத்தாடி இது என்னது. ட்ரக்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க. சிரிஞ்சு எல்லாமே 10 பேர் சேர்ந்து ஒரே சிரிஞ்சு யூஸ் பண்றது, அது மூலயமா அப்புறம் பரவதான் செய்யும். அதான் இந்த அவேர்னஸ் இல்ல ப்ரோ. இங்க வந்து பேசினா நமக்கு தான் டென்ஷன் ஆகும். இந்த நூற்றாண்டுல HIV பரவுதுன்னா இதெல்லாம் கொடுமையான ஒரு. ஆனா யாருக்காவது தெரியுமா HIVன்றது? இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா, இல்ல HIV வந்துட்டு கிராமத்துல அதிகமாகுது சிட்டியை விட. அப்படியா? ஆமா, அது ஒரு லிஸ்ட் ஒன்று பார்த்துருந்தாங்க, அது ஒன்று போட்டிருந்தாங்க. கிராம சிட்டியை விட கிராமத்துல தான் அதிகமாகுது. ஓ ஓகே ஓகே. விக்னேஸ்வரம் வில்லேஜ் தானே? ஒரு கனெக்டர்ல இருக்காரு, போயிட்டாரு. நான் 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படியா? இல்ல டாபிக் வரும்போது போனாரு. இப்ப நம்ம நாளை கழிச்சு எப்படி தளபதி ஸ்பீச் வந்து
எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இருந்ததை விடையும் வேற லெவல்ல இருக்கும்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்களா? எப்படி இது- தரமான சம்பவம் இருக்கு ப்ரோ 2 நாளைக்கு நமக்கு. எனக்கு தெரிஞ்சு தளபதி ஃபுல்லா அந்த எவ்வளவு மணி நேரம் மீட்டிங்ன்றது தெரியல நம்மளுக்கு. யாருக்கா தெரியுமா எவ்வளவு நேரம் நடக்குதுன்னு? ஒரு ஐடியாவும் கிடையாது. ஏன்னா இப்ப இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளாம் பாக்குறோம். அதனால ஏன்னா இதை பத்தி அவ்வளவு புரிதல் இல்ல எனக்கு. இல்ல இல்ல எத்தனை இல்ல ஆனா இல்ல இது தளபதி 8:30 வராருன்னு சொல்லியிருக்காங்க. அது இது மட்டும் இது இது இருக்கிறதுலயே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு 2 நாள் தளபதி அது ஆமா. ஃபுல்லா இருப்பாருன்னு நினைக்கிறேன். லைக் எனக்கு தெரிஞ்சு லைட்டா லாஸ்ட் ஒரு 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 1 hour அந்த மாதிரி வந்து அப்படி பேசிட்டு போவாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஃபுல் மீட்டிங்க்கு இருப்பாரான்றதுலாம் தெரியல. ம். எனக்கு தெரிஞ்சு பாப்போம் யாராவது பாப்போம். இது மாதிரி வெறுமனே கலந்து என்ன ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி தானே இப்போ நடந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பூத் கமிட்டி மீட்டிங் நமக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன பண்ணணும், எப்படி நம்ம ஒன்றிணையணும், எப்படி போகணும், இதெல்லாம் ஒரு 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 செஷன் மாதிரி எடுப்பாங்களா, இல்லாட்டி சும்மா வந்து நம்ம நல்லா இது பண்ணணும் அப்படின்ட்டு சும்மா ஜென்ரலாக பேசுவாங்களா? இல்ல இல்ல இதுதான் டீட்டெயிலா தான். டீட்டெயில்டாக தான் பேசுவாங்கன்னு. ஆமா டீட்டெயில் தான். அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க 2 சில days புது தான். 2 days இது கண்டினியூஸா இதோட. அதான் அந்த இதுக்கப்புறம் சுத்தி உள்ள இல்ல மாவட்டத்துல இதுக்கப்புறம் பூத் கமிட்டி தான் ஒரு மாநாடுன்னு அது ஒண்ணு இது பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் தான் ஆள் செலக்ட் பண்ற மாதிரி. இது ஃபுல்லா ஆளு எடுத்துட்டு அப்புறம் கடைசியே பெருசா மாநாடு இல்ல வைக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல உள்ள நல்ல மாவட்ட செயலாளரும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவார் போல இருக்கு. நல்ல ப்ரொமோஷனு தந்தி டிவில எல்லாம் ஆட் போட்டுட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா. அவனை நம்பவே நம்ப கூடாது. ரொம்ப கூட இந்த சொல்றதான் இதான் இல்ல முதல்ல ஆப் வைக்கிறது அவன் தான் இருப்பான். காசு கொடுத்தா யாருனாலும் ஆட் எங்க போடுவாங்க. வீட்டுல தந்தி டிவி மட்டும் ஒர்க் ஆகல. எங்க வீட்டுல நியூஸ் சேனல் அது என்னன்னே தெரியல. தந்திலாம் எப்பவுமே அவன் ஆளுங்கட்சி யார் இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமா இருந்துட்டு போயிட்டே இருப்பான். அவன் அவ்வளவுதான். இது திமுக வந்தா திமுக சதமா இருப்பான், அதிமுக இருந்தா அதிமுக சதமா இருப்பாப்ல. அவ்வளவுதான் அவரு. நியூஸ் சேனல்லாம் அதாவது ஒரு காலத்துல ஒரு நியூஸ்னா ஒரு ஆத்தென்டிக்கா இருக்கும், நான் நம்பலாம். இப்ப இந்த இப்ப ஆமா. ரீசெண்டா அந்த மணி அப்படின்ற ஜேர்னலிஸ்ட் பேசினாரு. எத்தனை பேர் இந்த இன்டர்வியூ பாத்தீங்கன்னு தெரியல. அவரெல்லாம் என்ன சொல்றாருன்னா, அந்த நம்ம விஜயனை பத்தி அந்த நடுல ஒரு லெட்டர் வந்தது தெரியுமா? ஒரு அந்த அந்த ஒரு ஒரு ஆள்கிட்ட இருந்து இந்த மாதிரி முஸ்லிம்கள் இனிமே அழைக்காதீங்க அந்த இன்டர்வியூல அழகா சொல்றாரு. அந்த இன்ஃபர்மேஷன் வெளியே லீக் ஆனோடனே கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் பண்ணி பிரஸுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்களாம், அந்த சேனலுக்கு. நீங்க உடனே அதை பப்ளிஷ் பண்ணுங்க, இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. இது என்னங்க ஒரு கட்சிக்காரன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னா பரவாயில்லங்க, ஒரு கவர்மெண்ட் எதுக்குங்க இதுல இன்வால்வ் ஆகுது? அந்த இன்டர்வியூ யாராவது சான்ஸ் கிடைச்சா பாருங்க. மணி பேசியிருப்பாப்ல, ரொம்ப கொஞ்சம் டீட்டெயில்டா பேசியிருப்பாரு. அதுல எப்படி கவர்மெண்ட் ஃபோர்ஸையும் இவங்க யூஸ் பண்ணி எவ்வளோ விஜய்க்கு எதிராக எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரொபகண்டா பரப்ப முடியுமோ அவ்வளோ இன்டென்ஸா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் அவர் சொன்னார், ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ணி கோர்ட்ல கொண்டு போய் போட்டான், என்னங்க ஆகுறது? என்ன நடக்கும்? கேள்வி கேட்டு இருந்தாங்க. அந்த மணி இன்டர்வியூ வந்து கொஞ்சம் ரெகுலரா பாருங்க எல்லாருமே. ஏன்னா அவர் ஓரளவுக்கு ஒரு நடுநியாயமா பேசக்கூடிய ஆளு தான். அலெக்ஸ், எப்படி நீ மணி இன்டர்வியூ எல்லாம் பாப்பீங்களா அலெக்ஸ்? இல்ல டீட்டெயிலா ஃபுல்லாலாம் பாக்குறது இல்ல. இப்ப நான் இங்க கட் பண்ணி போட்டுறதா இது பண்றது. சரி, ஏன்னா அவரு எனக்கு தெரிஞ்சு பத்திரிகை துறையில அவரு ஒருத்தர் ஓரளவுக்கு சொல்லலாம் நம்ம. மத்தபடி மத்தவங்க யாரும் தெரியல. ஆனா இவரை கண்டிப்பா ஒரு மாதிரி கேரண்டியா சொல்லலாம். மற்றவன்லாம் வந்து ஒரு மாதிரி, அதான் சொல்றேன், இந்த இவங்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் இன்னைக்கு ஒரு செம்ம எடிட்டான வீடியோ பார்த்துருந்தேன். இந்த விஜய் வந்து நம்ம மாநாட்டை நடத்துவாரா, இதெல்லாம் நடத்துவாரா அப்படின்ட்டு இந்த கேட்குற மாதிரி ஒரு 3-4 பேர் நானும் பார்த்தேன். செமையா இருந்து அவர் ஒருத்தர் பேசியிருந்தாரு. அதுல இந்த இப்போ ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூல என்னங்க விஜயெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஒரு கேவலமா ஒருத்தன் பேசிட்டு இருந்தான். கடைசி பார்த்தோம்னா அதே 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 கேரக்டர் அங்கேயும் பேசியிருக்கு. அதெல்லாம் மாநாடு நடக்கவே நடக்காதுங்கன்ற இடத்துல. ஏங்க நான் உண்மையிலேங்க நம்ம எத்தனை பேர் ஓரளவுக்கு கொஞ்சம் நடுநிலையா பேசக்கூடிய நினைச்சிட்டு இருந்தோம்னா அத்தனை பேரும் இந்த சொம்பா இருக்கான், திமுக சொம்பா இருக்கானுங்க. இப்பதான் அப்பட்டமா வெளியே வரானுங்க எல்லாம். நான்லாம் ரொம்ப பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது செந்தில்வேலு. நான்லாம் அவன்லாம் ரொம்ப யோக்கியன்,
எப்பா என்னங்க நீதி நேர்மை மட்டும் தான் பேசுவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் புரிஞ்சது, டேய் நீ அண்டாதான்டா. அதான் அவனே டிக்ளேர் பண்ணிட்டானே, நான் வந்து செம்பு நினைச்சிடாதீங்க, நான் பெரிய அண்டான். அதான் ப்ரோ, கரெக்டா தான் சொல்லியிருக்கான். நம்ம தான் அறியாமையில இருந்திருக்கோம் இவங்க எல்லாம் நம்பிக்கிட்டு. அதெல்லாம் அதாவது ஓப்பனிங்கா நல்லா தான் இருக்கு எல்லாத்தையும், பினிஷிங் சரியில்லை. அவர் யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, நான் வந்து குரலற்றவனின் குரலாக இருக்கிறேன் அப்படின்னா அந்த வசனத்துக்கு ஒண்ணும் குறைச்சவே கிடையாது. அந்த மாதிரிலாம் வசனம் எடுத்து விடுவானுங்க. டேய் ரைட்ரா. அல்டிமேட் குரலற்றவனின் குரலாய். டேய் நீ குரலற்றவன் குரல்லாம் இல்லடா, நீ டிஎம்கே குரல்றா. அதான் புதுசா பாக்குறாங்கன்னா அப்படியே இப்போ நம்ம ஒருமே தெரிஞ்சு தெரியாதவங்க மாதிரி வச்சு பாருங்க, அப்பா பரவாயில்லப்பா குரலற்றவருக்கு குரலா இருக்காரு. உண்மையிலே அப்படிதான் இருந்துச்சு. நீ கரெக்டா அந்த மாடுலேஷனோட கரெக்டா சொல்ற நீ. நானும் முன்னாடி பாத்துருக்கோம்ல, இப்போ கிட்டே போறது இல்ல. கரெக்ட் ப்ரோ, கரெக்ட். எத்தனை பேரு, எத்தனை ப்ரொபகண்டா, எத்தனை சிஸ்டம். அம்மா இதெல்லாம் இது எனக்கு என்ன ஒரு பக்கம் காண்டா இருக்கும்னா, இவ்வளோ சுத்திலும் நடக்குது. நம்ம வெளியே இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியுது. அப்ப தளபதி என்ன என்ன மாதிரி ஒரு ஹேண்டில் பண்ணிருப்பாரு, எவ்வளவு நிதானமா யோசிக்கணும், எவ்வளவு விஷயங்களை பிளான் பண்ணணும். என்ன இன்னைக்கு யோசிக்கணும், நாளைக்கு யோசிக்கணும், அடுத்து 2 மாசத்துக்கு நடக்க அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கிறோம். இவ்வளவு இருக்கேல, இந்த பொறுமை இல்லாம இந்த ரோட்டு காட்டுல வந்து இந்த இன்டர்வியூ கொடுக்குறாங்க தெரியுமா, அவங்களெல்லாம் என்னால ஏத்துக்க கூட முடியலையா. அப்படி என்னடா உங்களுக்கு அவசரம், இவ்வளவு கட்சி கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு கட்சியை கட்டி எழுப்பும் சொல்லுவாங்களா, அந்த வீடை கட்டி பார்க்கணும், கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு. வீடுக்கும் கல்யாணத்துக்குமே அப்படின்னா நம்மளால ஒரு கட்சியவே கட்டி ஒரு பெரிய ஒரு கோட்டையவே கட்டுறாரு. அப்ப எவ்வளவு இருக்கும். நானே முதல்ல கொஞ்சம் அவசரப்பட்டு செஞ்சேன். அப்புறம் தான் புரிஞ்சு உள்ள அவ்வளவு வேலை இருக்கு. சும்மா நம்ம வெளியே இருந்துகிட்டு சும்மா எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் அவங்களெல்லாம் திட்டுறதுல தப்பே இல்லைங்க. இல்ல ஆனா இப்போ நம்ம கிட்டத்தட்ட நமக்கு ஓவராலா எல்லாமே கிட்டத்தட்ட வந்தாச்சு. இனி நம்ம நேரா பூத் கமிட்டி நம்ம நாளை கழிச்சு பேசுவார்ல அன்னைக்கு, அதான் தமிழ் முழுக்க டாக் ஆகும். பாப்போம் என்ன சொல்றாரு. அதான் சொல்றேன்ல, சனி ஞாயிறு ப்ரீ புக்டு, அவ்வளவுதான். அது ஸ்டாலின் போனாலும் சரி, உதயநிதி ஷோ வச்சாலும் சரி, இல்ல பிரைம் மினிஸ்டரே இவங்க கூப்பிட்டு விருந்து வச்சாலும் சரி, நம்ம பிரைம் ஷோ நமக்கு தான். ஆமா. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வந்து இன்னைக்கு இந்த செந்தில் பாலாஜி வழக்கு போயிருக்கு பாத்தீங்களா? திங்கக்கிழமை நினைக்கிறேன். திங்கக்கிழமை இது போட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து அது போச்சு. இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கொஞ்சம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க. நேத்திக்கா ஷூட்டிங் முன்னாடி வந்துட்டு போறனால கெட்டப் என்ன கேட்டா இன்னும் மரணமா இருக்கு. முறுக்கு மீச ஆளு சும்மா இருக்கும். அதான் செம்மையா இருக்கும் போது நாளைக்கு மறுநாள். அதான் இன்னொன்னு இல்ல, இந்த பூத் கமிட்டி முடிஞ்ச பிறகு ஷூட்டிங் இருக்குது. அதான் கொடைக்கானல்ல ஃபாரஸ்ட் ஏரியால அந்த இதுல வந்து ஷூட்டிங் இருக்குது. தளபதி லுக்குக்கு தான் ப்ரோ வெயிட்டிங். ஏன்னா பொதுக்குழுலயே செம இதுவா இருந்தாரு, ஸ்மார்ட்டா. எப்படி இருக்க போறாரு அந்த முறுக்கு மீசை தான். சும்மா இருந்தாலே தூக்கி போட்ட மாதிரி பேரு முறுக்கு மீசை தான் எக்ஸ்ட்ரா வெறியா செம்மையா இருக்கும் போது அந்த இதுவே ஐயோ நினைச்சாலே ஒரு பையன் வந்துட்டு போனாப்ல SNN காலேஜ்ல இருந்து. இந்த பையனை காணா 2 நாளைக்கு முன்னாடி என்ன வந்தாப்ல. வந்து பேசினாரு அவரு, அப்டேட் கொடுத்துட்டு போனாரு. அப்படி ஆனா உண்மையிலே அந்த பேனர்லாம் இது கொடியெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. 2 பக்கமே ஏற்கனவே பார்த்தா ஃபுல்லா கொடியெல்லாம் கட்டி இருந்தது ஏற்கனவே. ஸ்டேஜ் மட்டும் இல்லாம சுத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல. வேலைகள்லாம் பரபரப்பா தான் போகுது. முடியும் போது தான் தெரியும் எப்படி இது. அது 2 நாள் இருக்குல்ல. ஆனா 2 நாளுமே வரார தளபதி இருக்காப்லையா அங்க 2 நாளுமே? ஓகே 2 நாள் கண்ட்ரிஸ் ஆயிடுதா, இது ஒரு நாள்ல முடிகிற மாதிரி. அதான் அலெக்ஸ் ஓவராலா என்ன தெரியுமா என்ன நடக்கும் பூத் கமிட்டி மாநாடுனா? ஆளுங்களை இது வந்துட்டு செலக்ட் பண்றதா ஃபர்ஸ்ட். இது வந்துட்டு ப்ராசஸ் பெருசா தான் நடக்கும். இது பாப்போம். இல்ல மொத்தம் பார்ட்டில இருக்க எல்லாரும் போவாங்களா இல்லாட்டி? இல்ல எல்லாருமே தான். எல்லாருமே இருப்பாங்க. நம்ம ஆதவ்,
நிர்மல் ஆமா கண்டிப்பா. எல்லாருமே ம். ஆமா. அந்த வெங்கட்ராமன் அப்புறம் அவங்கெல்லாம் ஆ, ரொம்ப ஏன் ஆக்டிவாவே ஏன் காணாமேயா. ஏன் வேணும்னா ஸ்டாலின் உதயநிதி எல்லாம் இன்வைட் பண்ணலாமா? அதான் கொடுத்துட வேண்டியதுதான் இருப்பா. சார். நீங்க வந்தா விருந்தாளியா வந்தா வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு எந்த மனஸ்தாபம் இல்ல, நீங்க சங்கடப்படாம இல்ல இல்ல நீங்க கடைசியில சொல்ல என்னை அழிக்க என்னை கூப்பிடுகிறார்கள், இது நியாயமா? இது விட மாட்டேன். நேத்து கட்சி தொடங்கினவங்களாம் ஆக ஆனா ஒரு மீடியா நினைச்சுச்சுன்னா ஒரு 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 டம்மி கேரக்டர் கூட எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ண முடியுன்றது இப்ப இந்த டிஎம்கேல இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு நல்ல பொருந்துங்க. ஏன்னா அவங்கெல்லாம் அதாவது என்னை கேட்டா ஸ்டாலினை விட பெரும் தலைவர்கள்லாம் இந்த கட்சியில இருக்கிறாங்க. பெரும் தலைவர் நல்ல அறிவுலையும் சரி, பேச்சாற்றலையும் சரி, திறமையிலையும் சரி, எல்லாத்துலயும் சிறந்த தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. பட் ஆனா இந்த மீடியா கையில இருந்ததுன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு கூட ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்க முடியும்ன்றது எவ்வளவு ஒரு நிதர்சனமான உண்மை பாரு. ஆதிவி இப்ப நம்ம வந்ததுனால உதயநிதியை கொஞ்சம் 2 ஸ்டெப் பேக்வர்டுன்னு வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இல்லன்னா உதயநிதி கட்டிட்டு இருந்திருப்பாங்க. உள்ள பேசி இருந்திருப்பாங்க இந்த டீம் கூப்பிட்டு. டே நான் என்ன நினைச்சேன் ஃபர்ஸ்ட், இந்த அப்பான்னு கூப்பிட்டு பாவம் எவனோ ஒருத்தன் ஐடியா கொடுத்துதான் அப்பான்னு செட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அது செமையா பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த யோசனை கொடுத்தவன் நினைச்சேன் அடுத்து உதயநிதிக்கு ஏதாவது பயங்கரமா பல்புங்க வைக்க போறாங்க. பார்த்தா டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டாங்க. விஜய்க்கு முன்னாடி போனேன்னா அரசியல்லே காணாம போயிடுவாரு, பேசாம விட்டுருங்க. எங்க நீங்க யோசிச்சு ஆனா பாருங்க. இல்ல அவர் வெளியே வந்தா சரியான கண்டென்ட் சிக்கும். பாத்துட்டே இருக்கேன். அதான் ஆமா. வெளியே வந்தாதானே. அலைஸ் ப்ரோ சட்டமன்றத்து கூட லேட்டா வரலையாட்டுக்கு. வராராம். முதலமைச்சர் தான் அவரோட இதுவே பேசினாரு. இல்ல இல்ல வரலையாட்டுக்கு. வந்தாராம் ப்ரோ, இந்த ரொம்ப லாஸ்ட் லேட்டா நடந்ததுன்னு வந்தாராம், நினைக்கிறேன். ரொம்ப லேட்டா வந்தாப்பா சட்டமன்றத்துக்கு. ஆனா அதுக்குள்ளயுமே அந்த கோரிக்கைக்கு வந்து முதலமைச்சர் பதில் சொல்லிட்டாரு போல இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான கொஸ்டினுக்கு அவர் சார்பாக. அதெல்லாம் கேள்விப்பட்டு இருந்தாங்க. அவர் எந்திரிக்கதே 1 மணிக்கு தான் எந்திரிப்பாரு. அவர் வந்து பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ப்ரோ, பார்ட் டைம் டெபுட்டி ஏசி. எங்க யாரோ ஒரு சொல்றாங்க உதயநிதிக்கு வந்து இப்பவும் சினிமா மேலதான் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். டெய்லி ஒரு படம் பார்த்துட்டு திரும்ப வந்துருங்க தலைவரே, நாங்க பாக்குறோம் எப்படி தளபதி இடம் காலியா தான் இருக்கு, வந்துருங்க. பொலிட்டிக்கலோட சினிமா தான் ஆர்வம் அதிகமா இருக்கு. தினம் ஒரு படம் பார்த்துடுறாரு. ஆமாமா, ஏதோ ரெட் ஜெயிண்ட். ஆமாமா கரெக்ட். நானும் இது எங்கேயோ பேசி கேள்விப்பட்டேன்னா, ஏதோ ரெட் ஜெயிண்ட்ல இருந்து நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்து இந்த இடி ரைடு வந்ததுன்னா ஏதோ பிரச்சனை வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ எங்கேயோ ஸ்பேசஸ்ல தான் எங்கேயோ பேசிட்டு இருந்தாங்க. யாரோ சொன்னா எனக்கும் தெரியும் ஞாபகம் இல்ல. அதே மாதிரி பொய்ய சொல்றானே இவன் கண்டான். இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு அது உண்மை நான் நினைக்கிறேன். இல்லையா சட்டசபையில பாத்தீங்கன்னா எல்லாம் ஸ்டாலின் போட்டோ பாக்கெட்ல வச்சிருந்தா பரவாயில்லையா, உதயநிதி போட்டோவும் பாக்கெட்ல வச்சிருக்காங்க. அதெல்லாம் கொத்தடிமையின் உச்சம். உதயநிதி வந்து சட்டசபையில வந்து அவங்க கட்சி சட்டையை போட்டு வருவாரு பத்தியா. சட்டசபைக்குள்ளன்னு வரும்போது நீங்க பொதுவான ஆளா தானே வரணும். அதே கட்சி சட்டை கட்சி டிஷர்ட்ல வர்றது அது என்னது, அது எப்படி சரியா இருக்கும்னு நமக்கும் தெரியல. அண்ணா கூட அதை செய்யலையா, அந்த வேலைகளை எல்லாம் செய்யலையா? ஒரு கட்சி துண்டு போட்டுட்டு அண்ணாக்கு இதுக்கு போக தெரியாமையா இருக்கு சொல்றேன்ல. அதான் தெரியல. நல்ல அது இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணல. இவர் தான் என்னமோ பெருசா இவர் கட்சி சட்டையை தான் போட்டேன், வேற சட்டையே இல்லையாங்க. அது சட்டசபைக்குள்ளன்னு வரும்போதே வரக்கூடாது. அது ஒரு பொதுவான ஆளாதான் சட்டசபைக்குள்ளன்னு வரும். நீ மக்கள் பிரதிநிதியா தானே உள்ள வர்றீங்க. அப்ப நீங்க வந்து உங்க கட்சி சார்பா எதுக்கு வர்றீங்க? இதெல்லாம் கேட்டா இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்பாங்க. இதெல்லாம் பிரச்சனையான்பாங்க. அப்படிதானே சொல்லியிருக்காங்க. யாரோ ஒரு ஆள் கேஸே போட்டான்ல கோர்ட்ல. இவர் வந்து கட்சி சட்டையை போட்டுட்டு நிறைய நிகழ்ச்சிகளுக்கு டிஷர்ட்லாம் ஏதோ போட்டுட்டு நிறைய நிகழ்ச்சிகளுக்கு போறாரு அப்படின்ட்டு கேஸ் போட்டாங்க. எங்க போனாலும் டிஷர்ட்ல தான் இருப்பாரு. இப்பதான் ஒரு சட்டைக்கு மாதிரி இருக்கு. ஹைகோர்ட்டுமே அதுக்கு என்ன அந்த வாதத்துல வந்து ஒரு கேள்வி என்ன வந்ததுன்னா, அப்ப நீங்க வந்து பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்டோட ஹெட்டு, நீங்க வந்து எம்ப்ளாயீஸ் ஐ மீன் நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெஸ் கோட் வச்சிருக்கீங்க, ஏன் வந்து உங்களுக்குலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அந்த சமயம். பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் தான்ல.
அதான் அவங்களுக்கு இதாவது அது தப்புன்னே தெரியல பாத்தீங்களா? அதான் நமக்கு இதா இருக்கு. இவர் கருணாநிதி எவ்வளவு பலன்னு கொட்டப்பட்டாலும் அவர் என்னைக்காவது இப்படி வந்திருப்பாரா? இல்ல அம்மையாச்சு அவங்க ஜெயலலிதா அவங்களுக்கு தெரியாதா? அப்ப நீங்க உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குன்னா அது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? உங்களுக்கு ப்ரோ இது வந்து சாதாரண விளையாட்டு புள்ள, நீங்க இவ்வளவு கோவப்பட்டீங்கன்னா எப்படி? விளையாட்டு புள்ள விட்டுருங்க. என்னத்த சொல்றது? அவ்வளவுதான். அதை தாண்டிலாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு யோசிச்சோம்னா வேகாது ப்ரோ. அதே மாதிரி வருவாய் கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அமைச்சர் பேசியிருந்தாரு பாத்துங்க. நாங்க வருவாயை கூட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க விலைவாசி எல்லாத்தையும் கூட்டிட்டு வரி எல்லாம் கூட்டி போய் எல்லாத்தையும் விலைவாசி வரின்னு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு அப்புறம் வருவாயை கூடாம எப்படி இருக்கும்? நீ விலைவாசியை கூட்டிட்ட, வரி எல்லாத்தையும் கூட்டிட்ட, நீ எல்லாத்தையும் கூட்டினா வருவாயும் கூடத்தான் செய்யும். எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் அதான் சொல்றேன். நம்ம 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 இன்னுமே நம்ம இன்னும் ஒரு ஒரு மாதிரி ஒரு லேயர்டு பாலிடிக்ஸ் தான் பேசிட்டே இருக்கோம். இப்போ நம்ம பேசுறதெல்லாம் ஒரு ஆனியன் பீல் மாதிரி தான் மேலோட்டத்தில் உள்ள விஷயங்களை பேசுறோம். இன்னும் நம்ம டெப்தா போய் இந்த பால் விலையை குறைக்கிறேன்னு சொன்னது, பால் விலையெல்லாம் குறைச்சாங்க, குறைக்கலன்னுலாம் சொல்லல. ஆனா அது 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 வந்து அதோட பேலன்ஸை பண்றதுக்கு இன்னொரு பக்கம் கொண்டு போய் ஏத்துனாங்க பத்தி அந்த மாதிரி வரி ஏத்துறது. நான்லாம் எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு ஒரு வேக்கண்ட் லேண்டு நம்ம கார்பரேஷன் பவுண்டரியில் உள்ள இடம் நான் வந்து கிட்டத்தட்ட 2500 என்னமோ ஒரு 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 குவார்டர் கட்டிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு குவார்டர் ஒரு ஐ மீன் ஒரு அந்த அந்த 3 மாசத்துக்கு ஒருக்கா நான் கட்டுற அமௌண்ட்டே கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு ஒருக்கா கட்டுவேன்னா இல்லை வருஷத்துக்கு 2 தடவை என்னமோ கட்டுவேன். அந்த ரேட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு 7000 8000 வந்துருச்சு. 3000 எங்க இருக்கு, 8000 எங்க இருக்கு? ஏங்கப்பா எல்லாமே விலை உயர்வு பண்ணிட்டாங்க. வீட்டு வரி, தண்ணி வரி, அதே மாதிரி எல்லாத்துலயுமே ரேட் ஏத்துட்டாங்க. இவங்க டாஸ்மார்க் சொல்றாங்களா? டாஸ்மார்க் வந்து ஸ்டாலின் ஆட்சிக்கு வரும்போது கிட்டத்தட்ட 35,000 கோடி அது வருமானம் வந்துகிட்டு இருந்திருக்கு. இப்போ வந்து இப்ப எவ்வளவு தெரியுமா? இப்ப 48,000 கோடி அதை ஆக்கிட்டாங்களாம். அது ஒரு சாதாரண சீக்கிரம் சொன்னான்னு சொல்லுவாங்க. ஐயோ ஐயோ. இல்ல எனக்கு என்னன்னா இவங்க டாஸ்மாக பேசணும்னா உடனே ஜெயலலிதாவையும் ஏடிஎம்கேயும் கை காட்டுறாங்க. உனக்கிட்ட எல்லாத்தையும் கிளீன் பண்றதுக்கு ஒரு 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 பவர் இருக்கு. உன்னால ஏன் சிஸ்டமேட்டிக்கா அது கவர்மெண்ட் கிட்ட இருந்து வெளியே கொண்டு போறதுக்கு உனக்கு வழி தெரியல? அது பண்ணுனா காசு இல்லைங்க, கஜானா இல்ல கவர்மெண்ட்ல. நம்ம இவங்க பக்கத்து மாநிலம் பாத்தீங்கன்னா எல்லாமே டாஸ்மார்க் வந்து தனியார்ட்ட தான் இருக்காங்க, கவர்மெண்ட் நடத்தல. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கு. அது தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துது. இவங்க கொடுக்குற வாக்குறுதிகள்லாம் அந்த போனவெல்லாம் அவர் கேட்டாரு. நாங்க போட க்ளோஸ் பண்றோம்னு சொன்னோம், நீங்க எங்களுக்கா ஓட்டு போட்டீங்க? வேறவங்க தானே செலக்ட் பண்ணீங்க. இப்ப ஓட்டு போட்டோம், இந்த தடவை வந்து அந்த கேள்வியை கேட்கட்டும். நாங்க டாஸ்மாகை குறைக்கிறோம் மூடுகிறோம்னு சொல்லட்டும். அப்போதில் மக்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்க. இந்த தடவை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்கய்யா. எனக்கு நல்ல என்னோட ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் இந்த எலெக்ஷன் கண்டிப்பா மக்கள் திருப்பி கேள்வி கேட்பாங்க. ஆமா, மக்களே நிறைய பேருக்கு வந்து இவங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் சைலண்டா இருந்தாலும் இப்ப மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டியெல்லாம் அல்டிமேட்டியா அதான் சொல்றேன்ல. இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த அந்த மொமெண்ட்டுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். நீ வாடா, நீ எப்படியும் எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு தெருக்குள்ள வந்துதானே ஆகணும். ஒரு பார்ட்டி வந்து இடையில இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பார்ட்டி கேள்வி அடிச்சு தெரியுமா? நீ 1000 ரூபாய் கொடுக்காத வச்சு என்ன பண்றது? அதெல்லாம் தரமான சம்பவம், சிறப்பான தரமான சம்பவம். அப்ப அந்த பார்ட்டி வரைக்கும் தெரிஞ்சிருக்குல்ல, அவங்களுக்கு தெரியாம மக்களுக்கு. ஏன்னா நீ 1000 ரூபாய் கொடுத்துட்டு விலைவாசி எல்லாத்தையும் ஏத்திட்டு நீ 1000 ரூபாய் கொடுத்து மேனேஜ் பண்ணா எப்படி மேனேஜ் பண்ற? 1000 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்றது? வீட்டு வாடகை கட்ட முடியுமா? வீட்டு வாடகை இன்னைக்கு சராசரியா 4000 5000 வந்துருச்சு. வீட்டு வாடகைன்ற விட அதை வச்சு அந்த இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம சராசரியா குடும்பம் நடத்தணும்னா அரிசி பருப்பு எல்லாம் வாங்கினோம்னாலும் குறைஞ்சது ஒரு 40 ரூபா 50 ரூபா இல்லாம இன்னைக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் சொல்றேன் இவங்க அதுக்கு ஒரு முட்டு கொடுப்பாங்க. இந்த ஊபிஸ்ட போய் பேசுங்க, 1000 ரூபாய் வச்சு என்ன பண்றதுன்னு அவங்க ஒரு முட்டு கொடுப்பாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இந்த 1000 ரூபாய் வச்சு நீ வாழ்ந்தே முடிச்சிடலாம்டா அப்படின்றாங்க. நீ 1000 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தீங்க ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபா அப்படி சேர்த்து வைக்கிற நிலைமையில இருந்தோம்னா நாங்க எதுக்கிட்ட 1000 ரூபாய் வாங்குற நிலைமையில இருக்கிறோம். அவ்வளவு செழிப்பா சேர்த்து வைக்கிற மிச்சம் பண்ற அளவுக்கு இருந்தோம்னா நேரம் 1000 ரூபாய் எங்களுக்கு தேவையில்லையே. அதான் அடி நீங்க சொன்னீங்க தெரியுமா, நம்ம இன்னும் மேலோட்டமா பேசுறீங்கன்னு சொல்லி. அது உண்மைதான். ஏன்னா நம்ம ஒரு பர்டிகுலரான விஷயத்தை எடுத்து
பேசினா அது இன்டெப்தா போகும்போது அது கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் இதா இருக்கும், நல்லா இருக்கும். இன்னும் நம்மளுக்கு விஷயங்கள் நிறைய நம்ம படிக்கணும், நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிடணும். நல்லா கொஞ்சம் விஷயம் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம இன்னும் நல்ல டீட்டெயில்டா பேசலாம். இதெல்லாம் ப்ரோ கத்துக்குறோம். என்டிகேல சொல்ற மாதிரி கத்துக்கிறோங்கய்யா, கத்துக்குறோம். மெயினா இந்த நதிநீர் பிரச்சனை இருக்கு தெரியுமா? நம்ம ஒரு 3 ஸ்டேட்டோட நதிநீர் பிரச்சனை நமக்கு இருக்கு. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா. அது 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 அதை விட பெரிய பிரச்சனை. அப்பா. சொல்றேன். அது வந்து கேரளால வந்து பாலாறு பாலாறு பிரச்சனை இருக்குது. கர்நாடகால காவேரி. சாரி, கேரளா முல்லை பாலாறு வந்து பெரியாறு. கேரளா வந்து முல்லை பெரியாறு. சாரி, கேரளா முல்லை பெரியாறு, கர்நாடகா வந்து காவேரி, ஆந்திரா வந்து பாலாறு. இந்த 3 ஆறுமே நமக்கு வந்து கொஞ்சம் அந்த இது ஓடிட்டு இருக்குது. அந்த ப்ராப்ளம் இது ஓடிட்டு இருக்கு. அதை பத்தி நம்ம கொஞ்சம் இன்டெப்தா பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம இதுல அதை எடுத்து பேசும்போது. அதான் அதெல்லாம் அது அப்போதைக்கு இன்ஸ்டன்ட்டா வரும். திடீர்னு பத்திக்கிறோம் பேசிக்கிருவாங்க. அன்னைக்கு வந்து இது பண்ணுவோம். ஆனா உண்மையிலேயே முல்லை பெரியார் டேம்லாம் இல்லைன்னா சவுத்துல இருக்கிறவனுக்கு வாழ்வாதாரமே இல்லைங்க. வாழ்வாதாரமே கிடையாது. ஆமா. நான் முல்லை பெரியாறு, காவேரி எல்லாம் பெரிய மேட்ரு. நம்ம அதை பத்தி நான் வந்து ஆக்சுவலா தென் மாவட்டம் பார்த்துங்க. எனக்கு என்னன்னா இந்த காவேரி பத்தி நான் முன்னாடி பெருசா தெரியாது. பட் நம்ம இப்பதான் அதை பத்தி பார்க்க தான் புரியுது நமக்கு எவ்வளவு பெரிய அது வந்து அதை நம்பி எத்தனை மாவட்டம் அதை நம்பி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் இப்ப தேடி பார்க்கும்போது தான் புரியுது. நமக்கு அதனால நிறைய மேட்டர்லாம் இருக்குது. இவங்க சும்மா இவங்க திமுக சொல்றாங்களா, இவங்க உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும், உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும். அரசியல்னா மக்கள் பிரச்சனையை பேசுறது அரசியல். இவனுக்கு எல்லாம் சும்மா அதை மட்டும் மடம் மாத்திட்டு இவனுக்கு இஷ்டத்துக்கு இவனுக்கு எது சாதகமோ அதை மட்டும் பேசிட்டு இது ஒரு அரசியல் சொல்லிட்டு. கரெக்டுங்க, கரெக்டா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஏன்னா இப்ப விவசாயப்படுற கஷ்டம் யாருக்கு தெரியும்? இப்போ உங்க வீட்ல ஒரு விவசாயம் இருந்தாங்க, எங்க வீட்ல ஒரு விவசாயம் இருந்தாங்கன்னா நமக்கு அதை பத்தின கஷ்டங்கள் தெரியும். நம்ம மோஸ்ட்லி பேசுற இஷ்யூஸ் எல்லாம் எப்படின்னா நியூஸ் பேப்பர்ல பாக்குறது, இல்ல இந்த டிவியில வர்ற விஷயங்கள், இதை தாண்டி 1008 பிரச்சனை அடிமட்டத்துல இருக்குங்க. அதெல்லாம் நம்ம நம்ம மாவட்ட செயலாளர்கள் வந்து அதான் சொல்றேனே, நானே இப்போ கொஞ்ச நாள் க்ளோஸ் அப்சர்வ் பண்ணும்போது நம்ம நியூஸ் பேப்பர்ல வர தாண்டின விஷயங்கள்ல தாண்டி இந்த இப்போ ரீசெண்டெல்லாம் இந்த அனமில் நிலையம் ஏதோ ஒரு ஸ்டேட்ல போராடும் போதெல்லாம் நம்ம 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 மாவட்ட செயலாளர்கள்லாம் போய் பார்த்துருக்காங்க, அவங்கள பார்த்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டா ஏதோ ஒரு இப்போ ரீசெண்டா நான் சொல்றது இப்போ ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு ஒரு அமைப்பு வந்து போராடும் போது போய் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. கிரவுண்ட்ல நிறைய நடக்குது ப்ரோ, அது நமக்கு தெரியறது இல்லை அந்த அளவுக்கு. அதாங்க எங்க ஏகப்பட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்குங்க. டீச்சர்ஸ் போராடுறாங்க, இந்த டாக்டர் போராடுறாங்க, டிரைவர் கண்டக்டர் போராடுறாங்க, இபி ஒர்க்கு, இபி எம்ப்ளாயிஸ் இபி இருக்காங்கல்ல. ஒர்க்கர்ஸ் தான் நான் சொன்னது கரெக்ட். அந்த இபி ஒர்க்கர்ஸ் எல்லாம் போய் பார்த்தாங்க நம்ம 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 இதுல உள்ள கட்சியில உள்ளவங்க எல்லாம். அதான் சொல்றேன், நமக்கு எவ்வளவு பேர் போராட்டம் இந்த அதாவது இந்த சுத்தம் படுத்துவாங்களா, சீவேஜ் ஒர்க்கர்ஸ், சிவேஜ் ஒர்க்கர்ஸ், அவங்க அப்புறம் இந்த டைரி ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குதுங்க. அவ்வளவு பேரும் போராடிட்டு தான் இருக்காங்க இவங்க ஆட்சியில. இவங்க ஒருத்தனை கூட உண்மையா இல்ல திமுக. இது வந்து வெளியே நமக்கு தெரியுது, இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு பெருசா தெரியாததுனால இவங்க அப்படியே அந்த மீடியாவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கனால அவங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஓடிட்டு இருக்கு. அப்சல்யூட்லி. இந்த திறனாளிகள் போராடினதே அது நம்ம இந்த ஷபீர் அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டவங்கள்ட்டயே ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாரு. அப்போ அவர் ஒரு கேள்வி என்ன கேட்பாருன்னா, நீங்க டிஎம்கே ஆட்சிக்கு வர முன்னாடி இந்த 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 கோரிக்கைக்கு வந்து டிஎம்கே ஆதரவு தெரிவிச்சதா? அப்ப வந்து ஸ்டாலின் வந்து சட்டசபையிலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னைக்கு அவங்க கேட்கிற கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி அன்னைக்கு இருந்த சீஃப் மினிஸ்டர் கேள்வி கேட்டிருக்காரு. நாங்க இருக்கிறோம், எங்க ஆட்சிக்கு வந்தா செய்யறோம். அதான் சொல்றது, அந்த ஷபீர் அகமது இன்டர்வியூ பாத்தீங்கன்னா தெரியும். அந்த 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 மாற்றுத்திறனாளிகள் வந்து இது அவங்க போராடினவங்கள்ட்ட போய் டைரக்டா இன்டர்வியூ எடுத்திருந்தாரு. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். நானும் ஃபுல் இவர் வீடியோ பார்க்கல, கொஞ்சம் கிளிப்ஸ் தான் பார்த்தேன். பட் ஆனா அது பாருங்க அந்த வீடியோ எல்லாம். அதான் இவர் ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கும்போது ஏதாவது போராட்டம் உடனே போய் நின்றுட்டு என்ன ஏதுன்னு கேட்காம நான் உங்களுக்கு ஆதரவு தருகிறேன் அவன் ஆதரவு தருகிறேன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் ஆதரவு அதாவது தெரிவிச்சு அவங்க 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 இருந்த வேகத்தை பார்த்தோம்னா இவங்க கட்டம் சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லி அவரை கேள்வி பண்ணிட்டு இருந்தாங்க. அவருக்கு கட்டமே இல்லையா, வரவே முடியாது, அதனால எப்படியாவது வந்துடணும்டான்ட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒரு ஒரு இன்டர்வியூல எல்லாம் சொல்லியிருக்காரு. அது மக்களுக்கு முன்னாடி பேசிட்டு எப்படிங்க மாத்த முடியும்? ரெக்கார்டட் ஷோ, மக்களுக்கு முன்னாடி பேசுறோம். என் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரவே மாட்டார்கள், மாட்டவே மாட்டார்கள். என் மருமகனோ என் மகனோ அது எப்படி நெத்திக்கு நேரம் பேசிட்டு உங்களால மாத்த முடியுது?
ஏங்க அதான் சொல்லுவாங்க, குடியாரம், அதாவது குடியாரம் பேசுறத கூட நம்பிடலாம், ஆனா இவங்க அரசியல்வாதிகள் பேசுறதுலாம் பேசுறது நம்பவே நம்பவே முடியாது கூடாது. போல இருக்கு. குடியாரம் தேவலாம் இவங்களுக்கு. அதான் குடிகாரனே தேவையில்ல போல இருக்கு அரசியல்வாதிக்கு. அப்பா ஏன் அருமையா அவங்களுக்கு அந்த நீங்க எப்படியாவது வந்துடணும், நீங்க சொன்ன மாதிரி எப்படியாவது வந்துடணும், 10 வருஷமா கூப்பிட உட்கார வச்சாச்சு பாத்தீங்களா அவங்களால. இல்ல கூப்பிட்டு வந்து கரெக்டா எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டாங்க பாருங்க. கட கட கடன்னு அந்த பிஜேபி எதிர்ப்பு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நல்லா வந்து அவங்களுடைய அவங்களுடைய இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த டைம்ல. இப்போ தளபதி வரலைன்னாலுமே நான் எழுதி தரேங்க, டிஎம்கேக்கு இவ்வளோ டஃப் ஃபைட்லாம் இருந்திருக்காது. அப்படியே கேக் வாக் தான் அவனுக்கு. பிஜேபி ஏடிஎம்கே ஒன்று சேர்ந்து என்ன ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் இந்த அளவுக்கு ஆமா டஃப் ஃபைட் இருந்திருக்காது. தளபதி வந்ததுனால தான் இந்த பொலிட்டிக்கல் டைனாமிக்ஸே மொத்தமா மாறுது. ஆமா, இல்லைன்னா அவங்களுக்கு இப்ப அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க நேரா போட்டி போட்டு இவங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எல்லாருமே இந்த பக்கம் தானே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு எக்ஸாக்ட்லி. ஆப்ஷனும் கிடையாது. சிறுபான்மையர்கள் ஓட்டெல்லாம் மொத்தமா எடுத்துட்டு போயிருப்பாங்க எப்படியே அவங்க நோகாம. அவங்களுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது பார்த்தீங்களா? இவ்வளவு ஏன் நம்மளே போட்டாலும் நம்மள போட்டுருவோம். சொல்லுங்க, எதுக்கு அங்க, எதுக்கு வெளியெல்லாம் அந்த இடம், உள்ளக்கே ஆள் இருக்கியா? ஏன்னா ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஒரு ஆப்ஷன் கொடுத்தாதானே நம்ம ஏதாவது பண்ண முடியும். ஆப்ஷனே கிடையாது. ஒரே ஒரு வேலை காட்டிட்டு இதுதான் தொடரணும்னு அப்படி இது பண்றது. அவ்வளவுதான் அவ்வளவுதான் கரெக்ட். எல்லாரும் அதே தான் பண்ணியிருப்போம். நம்ம அதான் ஒரு நாள் இருக்குன்னா ஒரு நாள் கழிச்சு நமக்கு தீபாவளி தான். தளபதி நிறைய விஷயங்கள் பேசுவார். எனக்கு தெரிஞ்சு பூத்தில் இருக்கவங்க எல்லாம் நல்லா இன்னும் ஆர்கனைஸ் பண்ணி, ஏன்னா அவங்க தான் ஒரு ஒரு மக்கள் வீட்டுக்கும் போறது, ஒரு ஒரு ஓட்டரையும் இண்டிவிஜுவலா அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது அது நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நம்ம நம்மளே ஒரு கணிப்பு கணிச்சிடலாமியா, எத்தனை வீட்டில் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குல்ல, டிவிக்கு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆமா ஆமா ஆர்டிபின். ஏன்னா பூத் கமிட்டி அந்த மெம்பர்ஸை வந்து டிஎம்கே ஏடிஎம்கே வச்சிருக்கு. அதை வச்சுதான் அவங்க வந்து மத்த எல்லாமே பண்ண முடியுது அவங்களால. மத்த எந்த கட்சிக்குமே அது இன்னைக்கு இப்போ வரையும் கிடையாதுல்ல. இப்போ அதை வந்து நம்ம சாதிக்க போறோம் அப்படிங்கிறதுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தே பூத் கமிட்டி தான். நமக்கு இப்பதான் அதை பத்தி தெரியுது நமக்கு. ஏன்னா ஒரு பூத்துக்கு வந்து எத்தனை, எனக்கு தெரிஞ்சு திமுக ஒரு 10 பேராவது குறைந்தது இருப்பானுங்க. 10 பேர் இருக்காங்கன்றத விட அவங்க என்ன பண்ணுவாங்க, கட்சியிலே இல்லைனாலும் அந்த நேரத்துக்கு காசு கொடுத்து ஹையர் பண்ணிடுவாங்க அங்க. நம்ம மான்ஸ்டர் ப்ரோ தான் சொன்னாரு. ஏன்னா எனக்குமே அதை பத்தின பெருசா நாலேஜ் கிடையாது. நானுமே இங்க அங்கங்க நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் இப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பேச பேச தெரியுது. அவர் தான் சொன்னாப்புல இந்த மாதிரி, என்னமோ சொன்னாப்புல, நல்ல பாயிண்ட் சொன்னாப்புல. அவங்க அவங்க வந்து இன்கேஸ் அவங்களுக்கு ஆள் கிடைக்கலன்னா கூட அந்த அந்த உள்ளூர்ல நல்லா தெரிஞ்ச ஆட்கள், கொஞ்சம் ஃபெமிலியரான ஆட்கள்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் காசு கொடுத்து ஹையர் பண்ணிடுறது. ஏன்னா அவனுக்கு தெரியும்ல கிரவுண்ட் லெவல்ல என்ன பண்ணணும், யார் யாருக்கு யாரை தெரியும், எப்படி போய் கனெக்ட் ஆமா பண்றது, எதெல்லாம் டிஎம்கே. ஏன்னா அவங்க தான் வந்து கரெக்டா கிளப் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஃபுல்லா நம்ம கட்சிக்கு உரிய ஓட்டு, காசு கொடுக்கறது எல்லாமே பண்றது ஃபுல்லா அந்த அந்த கிரவுண்ட் லெவல்ல அவங்களுக்கு டீட்டெயில்டா தெரிஞ்சாதான். ஏன்னா சில பேர்லாம் பாருங்களேன், அந்த அந்த வீட்டுல அந்த வீட்டுல நமக்கு ஓட்டு விழுகாதரா அப்படின்ட்டு அப்படியே போயிடுவாங்க. நான் பார்த்திருக்கேன் அதெல்லாம். ஆமா, ஏன்னா அவங்களுக்கு அதானே அவங்களுக்கு தெரியும். எதான் 75 வருஷமா கட்சி வச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாமே கிளியர் கட்டா தெரியும். இந்த வீட்டுல இத்தனை ஓட்டு நமக்கு இருக்கு, இந்த வீட்டுல இவன் பிஜேபி காரன் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தான் புதுசு. அவங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அதனால அந்த மாதிரி நல்ல கிரவுண்ட்ல நல்ல ஆக்டிவா இருக்க ஆட்கள், ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபெமிலியர் இருக்க ஆட்கள், அது அது எப்படி இந்த டீமை ஃபார்ம் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா அது நம்ம பார்க்கணும். அது அது இப்ப நம்ம அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரையில தான் தெரியும். ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு டைரக்டா கிரவுண்ட்ல ரிசல்ட் தெரிஞ்சிடுங்க. பூத் கமிட்டி எல்லாம் போட்டு ஆட்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்னா, அதான் சொல்றேன், அடிச்சு ஒரு 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 10 லட்சம் ஸ்டிக்கர் அடிச்சு விட்டாங்கன்னா எல்லா வீட்லயும் ஒட்டிட்டு வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போயிடும். ஏய் இது நம்ம வீடு தான்டா, நம்ம ஓட்டுறா, இங்க நமக்கு ஒரு ஓட்டர் கிடந்த வீட்டுலன்னு. மக்கள் மக்கள் வந்து உண்மையிலேயே நிறைய மக்கள் வந்து சேஞ்ச வந்து எதிர்பார்க்காங்க. நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு போய் நம்ம நம்ம அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. அதேதான் மத்தபடி அதேதான். அவங்களே வந்து ஓட்டு போட்டுருவாங்க. இவங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி, ஏதோ பொருளா கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் நான் தான் சொல்றேன், காசு கொடுத்தெல்லாம் ஓட்டு ஓட்டு போட்டு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னா, நான் இன்னுமே சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு பிஜேபி எல்லாம் காசு கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டிஎம்கே எல்லாம் கால் தூசிக்கு வராது. காசுக்காண்டி ஓட்டுன்னா அது அது காசு வாங்கினாலும் நீங்க சொன்ன மாதிரி மக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் தேவைப்பட்டது. அவனுக்கு ஓட்டு போடுறதுக்கு இவன் காசு கொடுக்குறான்ப்பா, அவனுக்கு போடலாம்னு சொல்லிட்டு போவாங்க. எவனாவது காசு கொடுக்குறான்னு சொல்லி பிஜேபிக்கு ஓட்டு போட சொல்லுங்க, 5000 ரூபாய் கொடுக்கட்டுமே ஒரு ஓட்டுக்கு, போடுவாங்க, அதுக்கும் போடுவாங்க. பட் ஆனால் ஜெயிக்கிறது அளவுக்குலாம் போகாது அது.
பிஜேபி நம்ம மணிதான் சொன்னார் நினைக்கிறேன். இங்க இருக்க லேம்ப் போஸ்ட் கூட பிஜேபி எதிர்ப்பு பேசும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது என்னமோ உண்மையா. அந்த மதவாதம்ன்றது அவன் என்னைக்கு விடுறானோ அன்னைக்குதான் இங்க தமிழ்நாட்டுல எல்லாம் அவன்கிட்ட பேசக்கூட செய்வாங்க, இல்லாட்டினா அப்படியே விரட்டி விட்டுருவாங்க. அவன் இங்க ஏதாவது குறிப்பிட்டு ஏதாவது ஒண்ணு நல்லது பண்ணலாத அட்லீஸ்ட் அதை வச்சு பேசுவாங்க. பண்றதெல்லாம் எதிரா பண்ணிட்டு எப்படி ஓட்டு உனக்கு இவ்வளவு அவங்க எல்லாம் சும்மா அண்ணாமலை வந்து டெய்லி பத்திரிகையாளர் சந்திச்சுட்டா உடனே ஓட்டு போட்டுறாங்களா? என்ன கதையா இருக்கு? இல்ல, எனக்கு எனக்கு தெரிஞ்சு எங்க எங்க ஏரியாவிலேயே அவங்க எப்படிலாம் உள்ள போடுறாங்கன்னா, அந்த இப்ப ஒரு ஏரியான்னு இருந்தோம்னா